எவ்வளோ பில்லு பாருண்ணா. விவசாயத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்கண்ணா, கமெண்ட் பண்ணுங்கண்ணா. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட போட மாட்டேங்கிறீங்க. காலையிலே எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கண்ணா. பறிக்கணுண்ணா. மணி 10 அந்த பூ பறிக்கிறதுக்கு 3 பேர் பறிப்போம். அவங்களாம் இன்னும் வரல, வேலை பார்த்துனுங்கிறாங்க. விட்டு எங்கள் சங்கீதாலாம் நாங்கள் தான் பறிக்கணும். 10 மணி ஆகி போகுது நாங்கள் பூ பறிக்கிறதுக்கு. பனி ஓவராக பனி பெய்யுதுண்ணா பாருங்கள். வந்துட்டேன் நான். இன்னைக்கு லீவுன்னு அப்படின்னு தான் வேலை ஆகலை. பசங்களாம் கிளப்பி விட்டுட்டு அத்தனாட்டி போதுன்னு போயிடுறேன். எதுக்கோ போடுறீங்க லைக், எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் விவசாயம் பண்ணுறதுக்கு போட மாட்டேங்கிறீங்க. நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம்ல, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கண்ணா. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு இதில் பனி காலம் பார்த்துருங்க, உடம்பு சரியாமல் ஆகுது. பூ பறிக்கிறோம். பூ பறிக்க வந்தாச்சு. பாருங்கள் பாருங்கள். மல்லாட்டை பாருங்கள், எவ்வளோ களை கொத்தி 6-5 களை கொத்தணும். அவ்வளோ பில்லு வந்துக்குது எங்கள் மல்லாட்டை. பாருங்கள் என்ன பண்ணது பாருங்கள். காமிக்கிற பூச்செடி பாருங்கள். காலெல்லாம் அசந்து போயிடுது சார். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ எடுக்கூட ஆள் இல்லை, நானே தான் எடுத்து போடுறேன் சார். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறீங்க. 500 பேர் 2000 பேர் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணது கிடையாது. நாய் கூட என் கூட வந்து பூ பறிக்க வந்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. சொந்த உறவுகள் பாசறதோட நாய் தான் ரொம்ப பாசம் அதிகம். சொந்த பந்தம் கூட அந்த அளவுக்கு பாசம் இருக்க மாட்டேங்குது. கூடயே வந்துடுச்சு பாருங்களேன். சொந்த பந்தம்லாம் பணம் காசு இருந்தால் தான் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. நாம் தான் நாய்க்கு ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு வச்சாலே பாசமாக இருக்கும்.